மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் இன்று காலை மறைந்தார். இந்த நிலையில் அவருக்கு திரையுலகினர் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் திரையுலகினர் அவருடைய இறப்பை திரையுலகிற்கு, குறிப்பாக தமிழ் திரையுலகிற்கு ஒரு பேரிழப்பாக பார்ப்பதாக குறிப்பிட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய எக்ஸ் தளத்தில் நடிகர் ராஜேஷுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருந்தார். அதில் சிறந்த நடிகராகவும் சின்னத்திரை நடிகராகவும் அதேபோல டப்பிங் கலைஞராகவும் அவர் பரிணமித்தவர் என்று புகழாரம் சூட்டியிருந்தார். இந்த நிலையில் மறைந்த நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய கள விவரங்களை விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். அவரிடம் கேட்போம். ராமச்சந்திரன், இப்ப ராமபுரத்தில் இருக்கக்கூடிய மறைந்த நடிகர் ராஜேஷுடைய உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. உடன் மூத்த அமைச்சர்கள் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினார். குறிப்பாக சென்னை அருகே இருக்கக்கூடிய ராமாவரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராமாவரம் இல்லத்தில் அவரது உடலானது வைக்கப்பட்டுள்ளது. அந்த உடலுக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின், அதே போல துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய திரு KN நேரு மற்றும் காரப்பாக்கம் கணபதி MLA உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது அவரது உடலுக்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் இரங்கல் கடிதத்தை மறைந்த ராஜேஷ் வெளியிட்டுள்ளார். குறிப்பாக தமிழ் திரையுலகில் மூத்த நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தம் அடைந்தேன். 40 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 150 திரைப்படங்கள் மற்றும் பல சின்னத்திரை தொடர்களில் நடித்ததோடு பின்னணி குரல் கலைஞராகவும் முத்திரை பதித்தவர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மீது அளவற்ற மரியாதையும் அன்பும் கொண்டவர். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு திரு ராஜேஷ் அவர்கள் திருமணம் முதலிய அவரது முக்கிய இல்ல நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொண்டு வாழ்த்துவது வழக்கம். மேலும் தலைவர் கலைஞர் அவர்களது மறைவேற்ற போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் அவர் ஒரு அங்கம் என நிகழ்ச்சியோடு பேசி தனது இரங்கலை தெரிவித்தவர் எனவும் திரு ராஜேஷ் அவர்களுக்கு இரங்கல் கடிதத்தையும் தமிழக முதலமைச்சர் 2 பக்க கடிதத்தையும் வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தற்பொழுது நேரடியாக வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதலை தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.